நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். வீடு நிலம் வாங்குவது தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைத்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு சார். சார், அரசு இப்போ சமீபத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. புறம்போக்கு நிலங்களை வசிக்கிறவங்களுக்கு, அது 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பட்டாவை பெறுவதற்கான அவங்களுடைய தகுதிகள் என்னென்ன, எத்தனை அளவு நிலங்கள் வழங்கப்படும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கனவில்லம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று இன்று சர்வதேச மகளிர் தினம். மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, கடந்த மாதம் 10ஆம் தேதி சட்டசபையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, அரசு புறம்போக்கு நிலங்களில், ஆட்சேபமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மகத்தான திட்டம் அது. அந்த திட்டத்தின்படி வருவாய்த்துறை மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளர் அதை மேலும் வலிமைப்படுத்தக்கூடிய வகையில், உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களும் ஒரு செய்தியை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தற்பொழுது அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மண்டலம் இதில் இது நகரியமயமாக்கலில் பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே குடியேறுவதற்காக இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாவட்டங்களில் மாத்திரம் 10 ஆண்டுகள் அப்படின்னு நிபந்தனை வச்சுட்டாங்க, 10 இயர்ஸ். இந்த மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்கள் ஃபுல்லாகவே 5 ஆண்டுகள் குடியிருந்தால் போதும். அது என்னெல்லாம் இருக்கணும்னா, அவங்க முதல்ல குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு இருக்கணும், ஓட்டர் ஐடி, வாக்காளர் அட்டை எடுக்கணும், ஆதார் அட்டை இருக்கணும், மின் இணைப்பு வரி இருக்கணும், அப்புறம் கண்டிப்பாக கேஸ் பில் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அது அங்கே வசிப்பதற்கான ஒரு சான்றுகள், அரசனுடைய சான்றுகள் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் தான் அடிப்படை தகுதிகளாக முதல்ல சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, சென்னை மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, இந்த 3 மாநகராட்சிகளில் மாத்திரம் இப்படி ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் அதெல்லாம் என்ன ஆட்சேபமற்ற புறம்போக்குனா, கிராமநத்தமாக இருக்கலாம், நஞ்சை புறம்போக்காக இருக்கலாம், புஞ்சை புறம்போக்காக இருக்கலாம், தரிசு புறம்போக்காக இருக்கலாம், அரசனுடைய உபரி நிலங்களாக இருக்கலாம். இதெல்லாம் ஆட்சேபமற்ற புறம்போக்கு. சரி, ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு எதெல்லாம்னா, எல்லா வகையான நீர்நிலைகளும், அதே போன்று ஃபாரஸ்ட்டு, ரயில்வே, அப்புறம் சிஆர்ஜெட் கடலோர பாதுகாப்பு மண்டலம், நெடுஞ்சாலைக்குரியது, ருத்ரபூமி சுடுகாட்டுக்குரிய புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு, களத்துமேட்டு புறம்போக்கு, மந்தை புறம்போக்கு, இப்படிப்பட்டதெல்லாம் ஆட்சேபனைக்குரியது. ஸோ இதிலெல்லாம் வசிக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது. ஆட்சேபமற்ற புறம்போக்குகளில் வசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் பட்டா வழங்கப்படும். அதுவும் இந்த 3 மாநகராட்சி, சென்னை, ஆவடி, தாம்பரம் 3 மாநகராட்சிகளில் 1 சென்ட்டுக்கு தான் வழங்கப்படும். பிற நகராட்சி மாநகராட்சிகளில் அதிகப்படியாக 2 சென்ட்டுகள் வழங்கப்படும். கிராம ஊராட்சி, அதாவது 11,790 கிராம ஊராட்சி இருக்கும். அந்த கிராம ஊராட்சிகளில் மாத்திரம் 3 சென்ட் அளவுக்கு இலவச பட்டா வழங்கப்படும். அதில் என்னென்னா, ஆண்டு வருமானம் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். அதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன், தகுதி. ஸோ அந்த தகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசால் வழங்கக்கூடிய இலவச பட்டாக்கள் வழங்கப்படும்னு அரசு ஆணையை வெளியிட்டுட்டாங்க. அதுவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அது ஆல்மோஸ்ட் வடிவம் கிட்டத்தட்ட அரௌண்டு ஒரு 1 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குறதுக்கான ஒரு திட்டம் முதல் கட்டமாக துவக்கியிருக்கிறாங்க. சார், இப்போது ஆட்சேபனைக்குரிய நிலங்களுக்கு இருக்கவங்களுக்கு வழங்கப்படாதுன்னு சொன்னீங்க. ஆட்சேபமற்ற நிலங்கள்னா என்னென்ன நிலங்கள் ஆட்சேபமற்ற நிலங்கள்? அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். நீர்நிலைகள் அப்படிங்கிறது ஆட்சேபமற்றது, சாலை புறம்போக்குங்கிறது ஆட்சேபமற்றது, ஃபாரஸ்ட்டு காடுகளுக்கான அந்த புறம்போக்கு ஆட்சேபமற்றது, அப்புறம் மேய்க்கால் நிலம், அதாவது மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவோம், அப்புறம் மந்தவெளின்னுவாங்க, களத்து மேட்டும்பாங்க, இப்படிப்பட்ட ரயில்வே சம்மந்தமான அந்த நிலங்கள், அரசனுடைய இராணுவ சம்மந்தமானது, அதெல்லாம் ஆட்சேபனைக்குரியது. கோயில் நிலங்கள், வக்போர்டு நிலங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் ஆட்சேபனைக்குரியது. அதில் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது. ஆனால் கடந்த ஆண்டு 2018 கடந்த அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தது. ஒரு அரசாணை 465 ஒரு அரசாணை போட்டிருந்தாங்க. அந்த அரசாணைப்படி இப்படி ஆட்சேபனைக்குரிய நிலங்களில் குடியிருந்தாலும் அவர்களை அங்கிருந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இப்படி ஆட்சேபமற்ற புறம்போக்குகளை அவங்களுக்கு இலவச பட்டா கொடுத்து அரசுடைய திட்டங்களின்படி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமும் இருக்குது. அரசு இதையும் கன்சிடர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே சார். இன்னொன்று என்னென்னா, நன்சை புன்சை நிலங்களில் வீடு கட்ட அனுமதி கிடைக்குமா சார்? இல்லை, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் எல்லா மாநகராட்சிகள் நகராட்சிகள்லையுமே
முழுமை திட்டம்னு சொல்லுவோம், பிளானிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து நம்ம சிஎம்டின்றது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். அது வந்து தற்பொழுது 1189 சதுர கிலோமீட்டர் இருக்குது. அதனுடைய விரிவாக்கம் வந்து ஷார்ட்லி 5904 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்தியாவில் அது ஒரு டாப் 10க்குள்ளே இடம் வகிக்குது. நம்ம காலர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம் சார். தருமபுரியிலிருந்து கலைவாணர் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. கலைவாணன் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஐயா நான் கலைவாணன், தருமபுரி மாவட்டங்க. எனக்கு வயது வரைக்கும் விவசாய நிலைமை இல்லைங்கய்யா. சார் தருமபுரியிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னீங்க, உங்கள் கேள்வியை தெளிவாக கேளுங்க சார். ஐயா விவசாய நிலம் 2 ஏக்கர் அரசாங்கத்துக்கு கொடுக்குறது நல்லா இல்லைங்க, கிடைச்சா நல்லா இருக்குங்க சார். விவசாய நிலங்கள் 2 ஏக்கர் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேங்கய்யா, எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்க, கிடைச்சா. அரசாங்கத்தில் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நிலமை இல்லைங்க, விவசாய நிலமை இல்லைங்கய்யா. சரிங்க சார், சரிங்க சார். அரசு கண்டிப்பாக அரசு சார்பில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க நம்புகிறேன். ஏற்கனவே நீங்கள் கடந்த கலைஞர் ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில் நில ஒப்படைன்னு ஒரு சிறப்பு திட்டம், இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு, வீடற்றவர்களுக்கு வீட்டு மனையும் நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்கக்கூடிய ஒரு திட்டமும் வழங்கியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ஏக்கர் வந்து ஒரு 2 லட்சத்து சொச்சம் பயனாளிகளுக்கு வழங்கியிருந்தாங்க. அது நில ஒப்படை திட்டம். அந்த அடிப்படையில் ஆல்மோஸ்ட் ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்கள் அரசு வந்து வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் எண்ணற்ற உபரி நிலங்கள் இருக்குது. அரசு வந்து மனசு வச்சதுன்னா ஒரு திட்டம் இதை வந்து வழங்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் பகுதிகளில் ஆட்சேபமற்ற இடங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு உங்கள் பேரில் எந்த நிலமுமே இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு நீங்கள் மனு கொடுங்க. அப்படி திட்டம் வரும்பொழுது உங்களுக்கு வழங்குவதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் சார். சார் தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு காலர் இருக்காரு, மதுரையிலிருந்து சந்திரன் இணைஞ்சிருக்கீங்க. சந்திரன் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சந்திரன் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சார் நான் மழை சார் ஒரு 65 சென்ட் எங்கள் முதலாளியா சார். 65 ஓட பண்ணணும் சார். வாலிமைக்கு சொல்லுங்கள். 63 சென்ட் 3 சென்ட். சரிங்க சார். இணைப்பு 63 சென்ட் எங்கடா உழவோட பண்ணா அதுல என்னன்னா நாங்க 11 பிளாட் எங்க மேலே கண்ட்ரோல் நாங்க போட்டோம். லேஅவுட்டா போட்டிங்களா? 10 பிளாட் வித்துட்டோம். ஆமா சார், லேஅவுட்டா போட்டு 10 பிளாட் வித்துட்டோம். ஓகே. ஆமா, 2000ல 10 பிளாட் வித்தே போக ஒரு பிளாட்ல வந்து நாங்க வீடு கட்டி ரூம் வச்சிருந்தோம். சரிங்க. அந்த இடத்த வந்து எங்க மேல நீங்க அனுப்பி குடியிருப்பு வச்சிருக்காங்க. இப்ப அன்னைக்கு இன்னைக்கு பட்ட பல ஓனர் பிள்ளை சார், அது எப்படி சார் வாங்குறது? இல்லை சார், பதிவு நம்ம அனுமதியற்ற மனையா அது? ஆமா சார், நாங்க 2000ல வித்த பிளாட்ல 10 பிளாட் வித்துட்டோம். மிச்சம் ஒரு பிளாட் சார் 17ஆம் நம்பர்னு சொல்லி. ஓகே. அப்ப நாங்க விவசாயம் பண்ணோம், அதுல ரூம் கட்டி அங்க இருந்தா குடியிருந்தோம். புரியுதுங்க சார். அது வந்து நீங்கள் சதுரடியாக கரையம் பண்ணிட்டீங்களா, இல்லை அப்படியே 63 சென்ட்டில் உள்ளது மீதியை விற்கப்படாத மனையாகவே இருக்குதா? விற்கப்படாத மனையாக இருக்கு சார். ரைட் சார். அது நீங்கள் மனை வரன்முறை சட்டம்னு அரசு கொண்டு வந்துட்டாங்க சார். நீங்கள் சம்மந்தப்பட்ட டிடிசிபி ஆஃபீஸ் மதுரையில் இருக்குது, அவங்கள அணுகுங்க. உங்கள் விற்கப்படாத மனைக்கான ஒரு வரைபடத்தை தயாரித்து நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு வரன்முறைப்படுத்தி அனுமதி கொடுப்பாங்க. அதுக்கான வழிமுறைகளையும் கட்டணங்களையும் செலுத்துங்க, உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் சார். ஓகே சார். இந்த நன்சை புன்சை நிலங்களில் வீடு கட்டலாமாங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை பற்றி பேசணும். ஸோ ப்ரப்போஸ்டு வந்து 5904 சதுர கிலோமீட்டர். அதை தவிர்த்து நீங்கள் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,30,30,058 சதுர கிலோமீட்டர். ஸோ அந்த 5904 சதுர கிலோமீட்டரை தவிர்த்து மீதி இருக்கிற நிலப்பரப்பு எல்லாமே டிடிசிபின்னு சொல்லி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், நகர் ஊரமைப்பு இயக்குநரகம், அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் அனுமதிகள்லாம் வழங்கப்படுது. அப்போது இந்த துணை அதிகார குழுக்கள் வந்து நமக்கு வீட்டு வசதித்துறை வந்து ஒரு துணை அதிகார குழுக்களை நியமிக்குது. மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் நகராட்சி, ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி யூனியன் ஆஃபீஸ், இவங்க தான் துணை அதிகார காம்பிடென்ட் அத்தாரிட்டி. இவங்களுக்கு பவர் டெலிகேஷனை பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நஞ்சை நிலங்கள் புஞ்சை நிலங்கள் எல்லாமே இந்த மாநகராட்சி பகுதிகள், நகராட்சி பகுதிகள் மற்றும் அதோடு கூட அருகில் இருக்கக்கூடிய பெரிய அர்பன் வில்லேஜ், புறநகர் கிராமங்கள் இருக்குது இல்லைங்களா,
அந்த கிராமங்கள் எல்லாமே பிளானிங் ஏரியாவாக முழுமை திட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ முழுமை திட்டம் என்னென்னா உங்களுக்கு இப்போ கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சேலம் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, திருச்சி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அப்புறம் மதுரை அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஒசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு 6 அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த பகுதிகள் எல்லாமே ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க, வகைப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் பிரைமரி ரெசிடென்ஷியல் பிஆர் ஜோனு, இதெல்லாம் மிக்ஸ்டு ரெசிடென்ஷியல் எம்ஆர் ஜோனு, இதெல்லாம் அக்ரி ஜோனு, இதெல்லாம் இன்ஸ்டியூஷனலு, இதெல்லாம் ஃபேக்ட்ரிஸு, இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸு, இதெல்லாம் டூரிசம்மு அப்படின்ட்டு அதை எல்லாமே வகைப்படுத்தியிருப்பாங்க. எத்தனை வகைகள் இருக்கோ அத்தனை வகைகளாக அந்த நிலங்கள் எல்லாம் வகைப்படுத்தி முழுமை திட்டத்தில் தயாரிக்கப்பட்டுருக்கும். அப்போ சர்வே நம்பர் உட்பட சிலது பகுதியாக இருக்கும், பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முழுக்க இந்த அடிப்படையில் தான் நீங்கள் அனுமதி பெறணும். அங்கே வந்து நஞ்சை நிலங்கள் புஞ்சை நிலங்கள்ன்ற கேட்டகரி வராது. அங்கே முழுக்க வகைப்பாடின் அடிப்படையில் வரும். இதை தவிர்த்து நான் பிளானிங் ஏரியா, இது பிளானிங் ஏரியான்றது திட்டப்பகுதி, நான் பிளானிங் ஏரியான்றது திட்டம் இல்லாத பகுதி. ஸோ திட்டம் இல்லாத பகுதிகளில் நீங்கள் புஞ்சை நிலங்களில் வந்து வீட்டுமனை பிரிவுகளை அமைக்கணும்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு நீங்கள் வழக்கமாக அங்கே இருக்கக்கூடிய அலுவலகம் டிடிசிபி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேயே அப்ளை பண்ணி லே அவுட் அனுமதி பெற்றுக்கலாம் சார். காலர் பேசி தொடர்ந்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. மனோகரன் சென்னையிலிருந்து இணைச்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். மனோகரன் வணக்கம். வணக்கம் சார். எனக்கு வந்து சொந்தமான ப்ராப்பர்ட்டி ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல 1 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கு. வயசு 64. சரிங்க சார். எனக்கு ஒரு 2 இயர்ஸுக்கு அடமானம் பண்ணி கொடுக்க முடியுமா? கைட்லைன் வேல்யூல 50% கொடுத்தா கூட போதும் எனக்கு. ஓகே, நீங்கள் சம்மந்தப்பட்ட வங்கியை தான் சார் அணுகணும். வங்கி அணுகலாம், இல்லைனா என்பிஎஃப்சி நிறைய ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைனா ப்ரைவேட் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் அணுகி உங்களுக்கு அதுக்கான ரீபேமெண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க சார். வேல்முருகன் அரியலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றி சார். ஓகே, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி சார் இப்போ நம்ம கிராம பஞ்சாயத்துன்னு வரப்போ 3 சென்ட் இடம் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா 3 சென்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம செட்டிநாடுன்னு தென் மாவட்டங்கள்ல ராஜபாளையம் அந்த காரைக்குடி சைட்லாம் ஒரு வீடு வந்து அவ்வளோ லென்த்தியா இருக்கு, ரொம்ப ஏக்கர் கணக்கில் பரப்பளவுல இருக்கு. அதெல்லாம் எந்த வரைமுறைப்படி பட்டா கொடுக்குறாங்க சார்? இல்லை, புறம்போக்கு நிலங்களில் லென்த்தியாக ஏக்கர் கணக்கில் வீடு கட்டியிருக்காங்களா? இல்ல அது எப்படி, அது வந்து நகரத்தான்னு சொன்னாலே ஒரு வீடு அவ்வளவு பெருசு இருக்கு. ஆனா எங்க பகுதி மிடில் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வீடே இருக்க மாட்டாங்க. அது எப்படி? அது இல்லை சார், அதெல்லாம் ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்ட நிலங்கள் சார். இது வந்து புதியதாக ஆட்சேபமற்ற அரசு புறம்போக்கில் ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா சார். ஏற்கனவே நகரத்தாருக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்ட நிலங்கள் சார். அதுக்கு போய் நீங்கள் திரும்பவும் பட்டா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சார். என்னன்னா இப்ப மிடில் சைடு திருச்சின் ரிலேட்டட் பெரம்பலூர் ஏரியாவில் எங்க ஏரியாவில் பார்த்தோம் இந்த மாதிரி வீடுகள் நான் பாக்குறதே இல்லை. ஏன் அங்க குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இல்லை, அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி கட்டிட்டு இருக்காங்க சார். பொருளாதாரத்தில் மிகவும் அவங்க வலிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு 1/2 ஏக்கர் 1 ஏக்கரில் கட்டுறாங்க. வசதி வாய்ப்புகள் இருக்குது, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருக்காங்க, வாங்குறாங்க சார். இங்கே சிறிய அளவில் மனைகளை வாங்கி கட்டுறாங்க, அவ்வளவுதான். அதில் போய் என்ன இருக்குது சார்? வசதிக்கு ஏற்றபடி வீடுகளை கட்டுறாங்க சார். அதை நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சார். ஓகே சார். சார், இந்த புஞ்சை நிலங்களை பற்றி பார்த்துட்டோம், நஞ்சை நிலங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் சார், இப்படி நான் பிளானிங் ஏரியா திட்டமில்லா பகுதிகளில் நன்கு விளையக்கூடிய விவசாய நிலங்கள், அது ஏரி பாசனமாக இருக்கலாம் அல்லது கிணற்று பாசனமாக இருக்கலாம், முப்போகம் விளையக்கூடிய ஆண்டுக்கு 3 முறை விளையும், இதுதான் நஞ்சை நிலங்கள். அதுக்கு வந்து தீர்வை கிஸ்தி வரி கூட கொஞ்சம் கூடுதலாக வசூலிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலங்கள் வந்து முழுக்க நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு தஞ்சை மண்டலத்தை சொல்லுவாங்க. ஸோ தஞ்சை சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், நெற்களஞ்சியம் மிக்க ஒரு ஊர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட பகுதிகளெலாம் பெரும்பான்மையாக நஞ்சை நிலங்கள் இருக்கும். ஸோ அது நான் பிளானிங் ஏரியாவில், பிளானிங் ஏரியாவில் அது வேளாண் பகுதியாக வகைப்படுத்தியிருந்தாலும் சரி, நான் பிளானிங் ஏரியாவில் நஞ்சை நிலமாக வகைப்படுத்தியிருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் கலெக்டர்கிட்ட வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக விஏஓ கிட்டேருந்து, ஆர்ஐ கிட்டேருந்து, தாசில்தார் கிட்டேருந்து, ஆர்டிஓ கிட்டேருந்து, டிஆர்ஓ வரைக்கும் கம்ப்ளீட் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது உண்மையிலேயே ஒரு 5 இயர்ஸ்க்கு அங்கே எந்த வேளாணும் பண்ணலை, அது வேளாணுக்கு தகுதியற்ற நிலமாக இருக்குது, அது வாய்ப்புகள் இல்லை, நகரியமயமாக்கல் பட்டுடுச்சு, அங்கே சுற்றி குடியிருப்பு வந்துடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அந்த அடிப்படையில் தான்
அதுக்கு வந்து என்ஓசி கொடுப்பாங்க. என்ஓசி கொடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் நான் பிளானிங் ஏரியாவில் டிடிசிபியில் அப்ளை பண்ணணும். அதே பிளானிங் ஏரியாவில் அவங்க கலெக்டர் வந்து அதை எல்பிஏன்னு சொல்லுவோம், லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி. ஸோ அந்த உள்ளூர் திட்ட குழுமத்தினுடைய சேர்மேன் கலெக்டர். ஸோ அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் எதுவும் நீர் வழித்தடங்கள்லாம் தடுப்பு எதுவும் ஏற்படுத்தி இருக்கக்கூடாது, அங்கே வாட்டர் லாகிங் இருக்கக்கூடாது, லோ லைனாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி டிடிசிபியோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. டிடிசிபி அதை பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு அந்த கோப்பை அனுப்பி வச்சுடுவாங்க. அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அமைச்சர், சம்மந்தப்பட்ட அமைச்சருடைய அனுமதி பெற்று அப்புறம் முறையாக அரசு ஆணை வெளியிடுவாங்க. இப்படி நஞ்சை நிலத்தை இப்படி நம்ம திட்டப்பகுதிகளில் மாற்றம் செய்கிறோம் குடியிருப்பு பகுதிக்குன்னு சொல்லி அரசு ஆணை போடணும். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது. அதன் பிறகு தான் நீங்கள் வீட்டுமனை பிரிவுக்கு அனுமதி வாங்க முடியும். அது கூட கொள்கை அளவிலான ஒப்புதல் வந்து வரன்முறை சட்டத்தில், அதாவது அன்அப்ரூவ்டு உள்ளதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து இப்போ ரெகுலர் அப்ரூவ்டுக்கு டெக்னிக்கல் அப்ரூவ்டுன்னு சொல்லுவோம், தொழில்நுட்ப அனுமதி. அது மட்டும்தான் சம்மந்தப்பட்ட டிடிசிபியோ சிஎம்டிஏவோ வழங்கும். இறுதி ஒப்புதல் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 ஒரு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்தது. அதில் வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின்படி அந்த வீட்டுமனை பிரிவுகளில் ஒரு நிபந்தனைகளோடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது சாலைகளை மேம்படுத்தணும், வடிகால் அமைக்கணும், குடிநீருக்கான வசதிகளை ஏற்படுத்தணும், மின்சாரத்துக்கான வசதிகளை ஏற்படுத்தணும். இந்த அடிப்படை கட்டமைப்புகள்லாம் நிறைவு பெற்றிருந்தால் இறுதி ஒப்புதலை சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி, மாநகராட்சிகளை, மாநகராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகம் அன்று ஊராட்சி நிர்வாகம், அவங்க தான் இறுதி ஒப்புதலை வழங்குவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சேலம்ல இருந்து சாந்தி இணைஞ்சிருக்கீங்க. சாந்தி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் சேலத்துல சாந்திக்கிறவங்க பேசுறேன். ஓகே சார், நாங்க 2007 இடம் பிரிச்சு போட்டு அதுல ஒரு 20 பிளாட் வித்துட்டோம் சார். மீதி ஒரு 20 பிளாட்டை வந்து டிடிசிபி அப்ரூவல் கொடுத்துருக்கோம். இன்னும் ஆனா அப்ரூவல் கிடைக்கல. அப்ப அந்த விட்ட ரோட வந்து இன்னும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணல கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இப்ப அதுல ரோடு போடுறாங்க, பட்டா நேரத்துல ரோடு எடுக்கிறாங்க. எப்படி சார் சரியா இது? இல்லை, நீங்கள் பதிவு அலுவலகத்தில் நீங்கள் பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்தீங்களா மனையில் வந்து நீங்கள் மனைக்கு 4 பக்க எல்லைகளில் ஒரு பக்கம் ரோடு குறிப்பிட்டு தானேம்மா பண்ணியிருந்தீங்க? ரோடை குறிப்பிட்டு தானே விற்பனை செஞ்சுருந்தீங்க. 4 பக்க எல்லைகளில் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்து விவரங்களில் அந்த சாலையை குறிப்பிட்டு பதிஞ்சு கொடுத்தீங்களா இல்லைங்களா? ஆமாம், அதில் வீடு கட்டி குடியேறிட்டாங்கன்னு சொன்னால் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசனுடைய கடமைமா. ஸோ அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா பொதுமக்கள்? ஆமாம், கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அந்த நிர்வாகம் ரீதியாக அவங்க அந்த அடிப்படை கட்டமைப்புகளை, குடிநீராக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், தெருவிளக்காக இருக்கட்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்குமா. ஸோ அதனால் நீங்கள் ஆவணங்களை எழுதி பதிவு செஞ்சு கொடுத்ததுனால அந்த அடிப்படையில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிற மேண்டேட்ரி ஒன்றும் இல்லை, கட்டாயம் இல்லை. அரசே வந்து அந்த சாலைகளை எடுத்துக்கிட்டு மேம்படுத்தி கொடுக்குமா. அது அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுங்க. அதை நீங்கள் எதுவும் தடை எதுவும் சொல்ல முடியாது. இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் நிலத்திற்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கணுமா சார்? ஆமாம், இது நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது. பஞ்சாயத்து அப்ரூவலுங்கிறது ஒரு அப்ரூவலே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா பஞ்சாயத்து வந்து நீங்கள் சிஎம்டிஏ லிமிட்டில் சிஎம்டிஏவும் டிடிசிபி லிமிட்லேயும் டிடிசிபியும் அனுமதி கொடுத்ததுன்னா, அதாவது தொழில்நுட்ப அனுமதி, டெக்னிக்கல் அப்ரூவல் கொடுத்ததுன்னா இறுதி ஒப்புதல் வழங்கக்கூடிய அதிகாரம் தான் இந்த லோக்கல் பாடிஸ்க்கு இருக்குது. அது நகர்ப்புற உள்ளாட்சியாக இருந்தாலும் ஊரக உள்ளாட்சியாக இருந்தாலும் சில விலக்கு இருக்குது. நீங்கள் 1 ஹெக்டேர் வரைக்கும் சென்னை மாநகராட்சியே லோக்கல் பாடி கொடுக்க முடியும். அதே போல் 24 சென்ட்டுக்குள்ளே 8 யூனிட்டுக்குள்ளே வீட்டுமனை அமைக்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து லோக்கல் பாடி வந்து இவங்க கொடுக்கலாம். பிற பகுதிகள்லேயும் அதே போல் அந்த 8 யூனிட்டுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் சம்மந்தப்பட்ட டிடிசிபியில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வரன்முறை சட்டத்தில் போய் நீங்கள் லோக்கல் பாடியில் 8 யூனிட் வரைக்கும் வாங்கிக்கங்கிற அதிகாரம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 8 யூனிட்டுக்கான 24 சென்ட்டுக்கான இடத்துக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் பஞ்சாயத்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகார வரம்பின் அடிப்படையில் அனுமதி கொடுக்க முடியும். நீங்கள் ஃபுல் பார்சல் லேண்டுக்கெலாம் அவங்க அனுமதி கொடுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் பஞ்சாயத்து அப்ரூவ்னு தவறுதெல்லாம் 2016க்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சாயத்தில் போய் ஒரு தடையின்மை சான்று வாங்கிட்டு அதுக்கு சில பஞ்சாயத்துலாம் இன்னும் ஃபீஸெல்லாம் டெவலப்மெண்ட் ஃபீஸெல்லாம் கூட கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இது பஞ்சாயத்து அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவுன்னெலாம் போட்டு விற்பனை செஞ்சாங்க. அது முழுக்க தவறானது, முற்றிலும் தவறானது. அவர்களுக்கு எந்த அதிகார வரம்பும் இல்லை. அவங்க அகெயின்ஸ்ட் லா, ரூலுக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறாங்க, விதிகளுக்கு சட்டத்துக்கு புறமாக செயல்படுறாங்க. ஸோ அதனால் அனுமதி வழங்கக்கூடிய பாடி சிஎம்டிஏ டிடிசிபி, ஃபைனல் அப்ரூவ்டு வழங்கக்கூடிய பாடி லோக்கல் பாடி. சரி, ஒருவேளை 20/10/2016க்கு முன்னாடி அப்படி பஞ்சாயத்து அப்ரூவ்டும் நாங்கள் வாங்கிட்டோங்க, இப்போ எங்களுக்கு அனுமதி வாங்க முடியுமான்னு கேட்டால் அரசு அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அரசு ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க 95/2023.
ஸோ அந்த ஜிஓ படி 20/10/2016 முன்னாடி நீங்கள் மனையாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு கிரவுண்டுக்குள்ளே 2500 சதுரடிக்குள்ளே இடம் இருந்ததுன்னா கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஃப்ளோர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, அதில் 3500 சதுரடி வரைக்கும் தான் கட்ட போகிறீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும். அதிலே டிசி அப்படின்னா டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ஸு, ஆர்சினா ரெகுலரைசேஷன் சார்ஜஸ், டிசி ஆர்சின்னு 2 காலம் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை கட்டிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிளாட்டும் அப்ரூவல் ஆகிடும், பில்டிங்கும் அப்ரூவல் ஆகிடும். அந்த அளவுக்கு இப்போ அரசு அட்வான்ஸ்டாக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை, மக்களுக்கான மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த சிறிய அளவில் ஒரு கிரவுண்டில் ரெண்டு வீடு கட்டுறவங்களுக்கு, கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஃப்ளோர் கட்டுறவங்களுக்கான ஒரு ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக எளிய முறையில் அரசு வந்து அனுமதி கொடுக்குது. இப்படிப்பட்ட பொதுமக்கள் அந்த திட்டத்தில் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் பஞ்சாயத்து அப்ரூவல், தனியாக எதுவும் கிடையாது. ஓகே சார். ஆனால் பஞ்சாயத்து அப்ரூவல் அப்படிங்கிறது பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது அப்படின்னு எல்லாரும் அதை சொல்கிறாங்க. இறுதி ஒப்புதல், ஃபைனல் அப்ரூவல், ஃபைனல் அத்தாரிட்டி லோக்கல் பாடி. ஸோ ஊராட்சியில் ஊராட்சியும், நகராட்சியில் நகராட்சியும், பேரூராட்சியில் பேரூராட்சியும், மாநகராட்சியில் மாநகராட்சி நிர்வாகமும் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய, இறுதி ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் பஞ்சாயத்து அப்ரூவல் பஞ்சாயத்து அதன் பிறகு அதெல்லாம் பெற்றதுக்கு பிறகு 2016 கூட ரேரா பற்றி பேசணும்னா நம்ம இந்த ரேரா அப்ரூவல் அப்படின்னா ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு மோஸ்ட்டாக தெரியும். இந்த ரேரா அப்ரூவல் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு, ரேரா அப்படிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, தமிழ் வந்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். அது வாங்குபவர் விற்பவருக்கிடையே வந்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சுமூகமாக வந்து தீர்க்கணுன்றதுக்காக முன்கூட்டியே அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அங்கீகாரம், ஒரு அமைப்பு, அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி, தனி அதிகாரம் பெற்ற அமைப்பு. இது மைய அரசு கொண்டு வந்தாலும் அந்தந்த மாநிலங்களில் மாநில அரசினுடைய வீட்டு வசதித்துறையின் கீழ் தான் இது இயங்குது. இந்த சட்டம் வந்து 2016 கொண்டு வந்தாங்க. ஸோ 2016 முன்னாடி வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒரு வரம்பு இருக்காது. தன் இஷ்டத்துக்கு ரியல் எஸ்டேட் நிர்வாகம் தன் விருப்பம் போல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், ஒரு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தணும், ரியல் எஸ்டேட் துறையை வந்து ஊக்குவிக்கணும், இதை அபிவிருத்தி டெவலப் பண்ணணும், முதலீட்டாளர்களுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி முதலீடு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் முழுக்க இந்த ரேராவினுடைய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் 2016 சட்டம் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து 2017 தான் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த 2017 இந்த திட்டங்களை, அதாவது வீட்டுமனை பிரிவு திட்டமாக இருந்தாலும், அடுக்குமாடி குடியிருப்பு திட்டமாக இருந்தாலும், வணிக வளாக திட்டமாக இருந்தாலும், தனி வீடுகள் திட்டமாக இருந்தாலும் இதில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது விதி கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் துவக்க காலத்தில் வந்து 500 சதுர மீட்டருக்குள்ள இடமோ 8 யூனிட்டுக்குள்ள வீடோ மனையும் இருந்தால் இதில் பதிவு செய்யலாம்னு கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துச்சுன்னா, ஒருவேளை 500 சதுர மீட்டருக்குள்ளே நீங்கள் 10-20 வீடு கட்டினாலும் பதிவு செய்ய வேண்டாம், அதே போல் இப்போ 501 சதுர மீட்டருக்கு மேலே 1000 சதுர மீட்டருக்குள்ளே 8 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் கட்டினாலும் பதிவு செய்ய வேண்டாம். ரெண்டையுமே அது வரம்பை மீறி இருக்கணும். 500 சதுர மீட்டருக்கு மேலேயும் நிலம் இருக்கணும், 8 யூனிட்டுக்கு மேலேயும் கட்டிடமோ மனையோ இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பதிவு செய்யணும். எய்தர் திஸ் ஆர் தட், எது குறைவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீதிமன்றம் உத்தரவை கொடுத்துட்டாங்க. மற்றபடி இது கட்டணங்கள்லாம் ரொம்ப நியாயமான கட்டணங்கள் தான். நீங்கள் வீட்டுமனை பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் சதுர மீட்டருக்கு ஒரு 5 ரூபாய், ஒரு அரௌண்ட் 50 காசு வரும் சதுரடிக்கு. அப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு, ரெசிடென்ஷியல் குடியிருப்பு, வீட்டுமனை குடியிருப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தனி வீடாக இருக்கட்டும், அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கலாம், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு 25 ரூபாய் சதுர மீட்டருக்கு, அரௌண்டு ஒரு 2000 ரூபாய் இருக்கும். அப்புறம் வணிக வளாகங்களுக்கெல்லாம் ஒரு 50 ரூபா சதுர மீட்டருக்கு, ஒரு 5 rupees அரௌண்ட் இருக்கும். ஸோ ஒரு நியாயமான ஒரு கட்டணங்கள் தான். ஸோ ரேரா ரெஜிஸ்டர்டு ப்ராஜெக்ட் அப்படின்னாவே வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. வங்கிகளும் வந்து தாராளமாக வந்து உடனடியாக கடன் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்குது. ஒருவேளை வாங்குபவர் விற்பவருடைய அந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் ரேரா தலையிட்டு பண்ணி கொடுக்குது. முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆன் டைம் அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். இப்போ 12 மாதம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த 12 மாதத்துக்குள்ளே அவங்க திட்டத்தை வந்து முடிக்கணும். முடிக்காமல் காலதாமதம் ஏற்படுத்திட்டால் வாடிக்கையாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த திட்டத்திலேருந்து 10% வரைக்கும் பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ அப்புறம் அதுக்கு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இருக்குது. அப்படி பல வரம்புகள் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு பதிவு பெற்ற ஒரு திட்டம்னாவே பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அந்த ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம். அது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ அது சிறப்பான ஒரு அமைப்பு. அதனுடைய செயல்களை வந்து சிறப்பாக செயல்படுத்துது. என்ன ஒன்று, அந்த திட்டங்களை விரைவாக அது பதிவு செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது, காலதாமதம் ஏற்படுத்துது. அதை மாத்திரம் விரைவாக பதிவு செய்து கொடுக்கறதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிலம் வாங்குவது விற்பது தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி சார். மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள்.
விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.